வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, சைஃப் அலி கான், நிகிதா டுட்டா, ஜெய்தீப் அலாவத், அதுக்கப்புறம் குணால் கபூர், இந்த மாதிரி இப்போ பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஜுவல் தீஃப் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜுவல் தீஃப் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலே திருடன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். குறிப்பாக இருக்கட்டும், அந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும், அந்த பிட் பாக்கெட் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அலேக்கா அடிக்கிறதுல நம்ம ரொம்ப கை தேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சைஃப் அலி கான் இருக்கார். இவருக்கு ஒரு அப்பா, அவர் வந்து ஒரு நேர்மையான டாக்டர். 10 ரூபா மட்டும் வாங்கிட்டு பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு டாக்டர், சரிங்களா. ஸோ இவருக்கு 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒரு டாக்டரு, பையன் ஒரு தீஃபாக இருந்தால் எப்படி ஒத்து போகும். 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை தம்பி, அவங்க அப்பா என்ன பண்ணிடுறான்னா, இல்லைப்பா நீ வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு, நான் எனக்கு ஒரு பையனே இல்லைன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நீ வீட்டை விட்டு போயிடுவேன். அவர் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்றாப்புல. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஸ்டேஜில் வீட்டை விட்டு வெளியே வராப்புல. ஸோ இதுக்கப்புறம் வில்லனு ஹீரோவோட அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி டொனேட் பண்ணி ஹீரோ கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டி, நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை டொனேட் பண்ணுறேன். ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே பிளாக் பண்ணோம், அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் கருப்பு பணம், இது எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டு உங்கள் அப்பாவை இதில் சிக்க வச்சு உன்னையும் இதில் சிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு செட் பண்ணுறாப்புல. ஸோ இதில் உங்கள் அப்பாவையும் மாட்ட வச்சு இதில் வந்து நான் உன்னையும் சேர்த்து கோர்த்து விட்ருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஃபோன் பண்ணி மிரட்ட, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான் வந்து தன்னுடைய அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு ரொம்ப பாசமும் பயபக்தி இருக்கிற ஒரு ஹீரோ. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சன்னு ஒரு டைமண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டைமண்டை நீ எனக்கு அடிச்சுட்டு வந்து திருடிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா, கொள்ளை அடிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா, நான் உனக்கு அப்பாவே இதில் பிரச்சனையில் மாட்டி விடாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக லைஃப் லீட் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறேன்னொடனே ஹீரோ வந்து ஓகே நானே கொள்ளடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. இந்த படத்தில் முக்கியமான வந்து ஓகே அப்படின்ட்டு வந்து கொள்ளடிக்கிறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு சொன்னால் சைஃப் அலி கான், ஜெய்தீப் அலாவத், நிகிதா டுட்டா, அது மட்டும் இல்லாமல் குணால் கபூர். ஸோ இவங்க 4 பேர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸு. ஸோ அவங்க கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக என்னன்னா சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலபலன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக எல்லோரும் ரெகுலராக பார்க்குற கமர்ஷியல் படம் மாதிரியே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. பெரிய ஹீரோ படம்னா இப்போல்லாம் லாஜிக்கே யாரும் பார்க்கறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நினச்ச நேரத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போகப்பில், நினச்ச நேரத்துக்கு இறங்கப்பில். ஸோ இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் அந்தபடி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் இது மாமூலாக எல்லாருமே ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஐஸ்டனை தவிர ரொம்ப இவங்க ப்ரொமோட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் இந்த படத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.7 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுக்குறேன். ரொம்ப நல்ல படங்க, கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.